ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பவுமாயிருக்கிறது. கர்த்தருடைய இன்பம் மாத்திரமல்ல, கர்த்தரால் நன்மை உண்டாகும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் வாசம் செய்ய கூடி வந்திருக்கிறோம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி நாங்கள் சபை கூடி வருகிறோம். இன்னும் நற்கிரியைகளை செய்ய, மிஷனரி பணிகளை செய்ய, ஊழியர்களுக்கு உதவி செய்ய, சந்திக்கப்படாதவர்களை குறித்த பாரம் பெருக, சுவிசேஷ பாரம் பெருக, நெகேமியாவுடைய வேலையில் தங்கள் கைகளை கொடுக்கிறவர்களைப் போல நாங்கள் இணைந்து செயல்பட கிருபை செய்யும். இப்பொழுதும் இந்த நாளில் 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் மறைந்திருக்கிற வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச உதவி செய்யும். உம்முடைய ஆவியானவர் தாமே சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துவீராக. கந்தாகி மந்திரி வேத வாக்கியத்தை வாசிக்கும் போது பிலிப்புவை அனுப்பி கீழ்ப்படிதலுக்கு நேராக வழிநடத்தினது போல எங்களையும் வழிநடத்தும். கொர்நேலியு வீட்டில் பேதுரு பேசும்போதே கேட்ட யாவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டது போல வசனத்தை கேட்கும் போதே கீழ்ப்படிதலும் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலும் உண்டாகட்டும். மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தின் முதல் பாகத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க வந்திருக்கிறோம். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 சாமுவேல் 19வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோடே பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போது முகாந்திரமில்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். 6 வசனங்கள், முதல் 6 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தின் இந்த முதல் பாகத்தில் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய படிப்பினை, அவருடைய தேற்றுகிற விதம், கோலும் தடியும் தேற்றுகிறது. அவருடைய உறவை கர்த்தர் அருமையா தாவீதுக்கு கத்துத்தரார். இந்த 1 சாமுவேல் 19வது அதிகாரத்துல தான் ஆண்டவர் யோனத்தான் மூலமாக தாவீதுக்கு ஒரு வழிநடத்துதல்னு சொல்லலாம், கைடன்ஸ்னு, அல்லது யோனத்தானுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தாவீதோடு ஒரு காரியத்தை பேசுறார். அதாவது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற விதம், ஆண்டவர் நம்ம பைபிள் படிக்கும் போது நம்மோடு பேசுகிறார், ஜெபத்துல பேசுறாரு, சொப்பனத்தின் மூலமாக உணர்த்துறாரு, பேசுறாரு. யோசேப்புக்கெல்லாம் சொப்பனம் தான்.
அவர் தூங்க போகும்போது சொப்பனம் வந்துச்சுன்னா அதுக்கு கீழ்ப்படிவார். மரியாளோடு தூதன் வந்து பேசினாரு. இந்த மாதிரி நேரடியா ஆபிரகாம் மோசேயோடு கர்த்தர் நேரடியா பேசினது போல இந்த நாட்கள்ல அப்படி ஒரு ஆடிபிள் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன். நேரடியா காட்சி தமஸ்கு வீதியில பவுல் இயேசு கிறிஸ்துவ சந்தித்தது போல, சாமுவேல்கிட்ட ஆடிபிளா கர்த்தர் வந்து பேசினது போல, இந்த புதிய உடன்படிக்கையில இந்த நூற்றாண்டுல அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. இல்லைன்னு நாம மறுதலிக்க முடியாது, அதை நாம மறுக்க முடியாது. ஆனால் பொதுவாக பொதுவாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுகிறார். அவருடைய எழுதிய வார்த்தை, ரிட்டன் வேர்ட், ஸ்போக்கன் வேர்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ரிட்டன் வேர்டு வந்து எழுதியது, வசனம், எழுதிய வசனம். ஸ்போக்கன் வேர்ட் பேசும் வார்த்தை. ஆண்டவர் வந்து எழுதி, அவருடைய ஆவியானவரால் எழுதி கொடுத்த வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுகிறார். விசுவாசம் கேள்வினாலே வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலதான் விசுவாசம் வருது. அது தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்றாரு. அது அழகா நம்ம அதை வாசிக்க முடியும். 2 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 3:15, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்தவன். அப்படி அறிந்ததினால நீ ஞானம் உள்ளவனானாய். எப்படிப்பட்ட ஞானம்? ரட்சிப்புக்கேற்ற ஞானம். எப்படிப்பட்ட ரட்சிப்புக்கேற்ற ஞானம்? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க வேத எழுத்துக்கள், பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சின்ன வயதிலிருந்து அறிந்திருந்தாய். எப்படி சிறு வயதிலிருந்து அறிந்து கொண்டாய்? 2 தீமோத்தேயு 1:4-5, 2 தீமோத்தேயு 1:4-5. மாயமற்ற உன்னிலுள்ள விசுவாசத்தை நான் நினைவு கூறுறேன். அந்த விசுவாசம், 5வது வசனம், முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது எது? விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். A faith without hypocrisy. உனக்குள்ளும் அந்த விசுவாசம் நிலைத்திருக்கு. எப்படி விசுவாசம் நிலைத்திருக்கு? வேத வாக்கியத்தை நீ அறிந்ததினால. பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயதிலிருந்து அறிந்து கொண்டாய். அறிந்து கொள்வதற்கு அறிவித்தார்கள். யார் அறிவித்தார்கள்? அம்மாவும் பாட்டியும். வசனத்தை, வேதத்தை அறிவித்ததினால் அறிந்து கொண்டாய். அறிந்ததினால் விசுவாசியானாய். அந்த வேத எழுத்துக்களினால் நீ மாயமற்ற விசுவாசத்துல நீ நிலைத்திருக்கிற. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு விசுவாசத்தை தருகிறது. அதே நேரத்தில் ஆவியின் பட்டயம் அப்படின்னு நம்ம எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதுக்கு பேரே என்ன? எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 6:17, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The word of God is the sword of the spirit. ஆவியின் பட்டயம், கர்த்தருடைய ஆவியானவருடைய பட்டயம், அதுதான் தேவ வசனம். வேர்ட் ஆஃப் காட் தான் sword of the spirit. ஆவியானவரையும் வசனத்தையும் பிரிக்க முடியாது. அது ஆவியின் பட்டயம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் நிரப்பப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை மூலம் விசுவாசம் நமக்குள்ள துவக்கப்படுகிறது. கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 6வது அதிகாரத்திலையும் அதை வாசிக்கிறோம். இதை சொல்லிட்டு நான் இந்த 1 சாமுவேல் 19 வர யோவான் 6ல் அந்த வசனம் ஞாபகம் வருது. யோவான் 6:63. யோவான் 6:63, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் பிற்பகுதி ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மை வேர்ட்ஸ் ஆர் மை ஸ்பிரிட். என் வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாய் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப என்னுடைய வசனங்கள் ஆவியா இருக்குதுன்னா, என் ஆவியினால் நிரப்பப்படணும்னா என் வசனத்தினால நிரம்புங்க.
என் வசனத்தினால நிரம்புனீங்கன்னா நீங்க ஆவியினால நிரப்பப்பட முடியும். ஏன்னா என் வசனங்கள் ஆவியா இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவர்கள், ஆவியின் அபிஷேகத்தில் வளரணுன்றவங்க மற்ற எதையோ செய்யறாங்க. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல, அதை நியாயம் தீர்க்கல, அதை பத்திலாம் நான் அதுவும் போல. அட்டகிளாஸ் பாடம், வசனத்தினால் நிரம்பு, ஆவியினால் நிரம்புவாய். இதுதான் யோவான் 6:63 நம்ம வாசிக்கிறோம், தெளிவா எழுதியிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், மை வேர்ட்ஸ், என் வசனங்கள் ஆவியா இருக்கிறது. தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம். அப்ப கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வசனத்தினால நிரம்பும் போது கர்த்தருடைய ஆவியானவரால நிரம்புறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் விசுவாசத்தை நமக்குள்ள துவக்குது, சிறு வயதுல இருந்து அதை அறிந்து கொள்றதுனால. சோ இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஜெனரலா இந்த நாட்கள்ல, இந்த காலத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவும் சந்தித்து பேசும்போது மோசே நியாயப்பிரமாணத்தை ரெப்ரசென்ட் பண்றாரு, எலியா தீர்க்க தரிசனங்களை ரெப்ரசென்ட் பண்றாரு. பிதா மேல என்ன சொன்னாருன்னா, நியாயப்பிரமாணமோ தீர்க்க தரிசனமோ இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், என் குமாரனுக்கு செவி கொடுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் பேசுகிறார், வெரி குட் தான். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சூழ்நிலைகள் மூலமாகவும் தேவ பிள்ளைகள் மூலமாகவும் தேவ ஊழியர்கள் மூலமாகவும் நம்மோடு பேசுறார். பைபிள் மூலமாக மட்டும் பேசல. அதனாலதான் பைபிள் வசனங்களை எப்படி ஆண்டவர் பேசுறாருன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தேன். இன்னும் நிறைய வசனங்களுக்கு கொர்நேலியு வீட்டுல பேதுரு வார்த்தையை பேசும்போதே அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க. சோ கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அவர் பேசுகிறார். அதே நேரத்தில் சூழ்நிலைகள் மூலமாக தேவ பிள்ளைகள், நண்பர்கள், ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். இங்க தாவீதோடு யோனத்தான் ஒன்று சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்போதும் தாவீதை பார்த்து யோனத்தான் என்ன சொல்றார், 1 சாமுவேல் 19:2, என் தகப்பனாகிய யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரும். அதுல அந்த வார்த்தை என்ன, ஒளிந்திரு தாவீதே, ஒளித்துக்கொள், மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரு அப்படின்னு ஒரு வார்த்தையை யோனத்தான் சொல்றார். இங்க இருந்துதான் தாவீதினுடைய ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கை ஆரம்பிக்குது. விரட்டப்படுறார், துரத்தப்படுகிறார். கெபிகள்லையும் குகைகள்லையும் காடுகள்லையும் வண்ணாந்திரங்களிலேயும் தண்ணி இல்லாம பசியோடு ஒரு கூட்டத்தை, ஒரு ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு, ஒரு வீரப்பனை போல, எப்படி நம்ம இந்தியாவில் வீரப்பன் இருந்தாரு, சந்தன கடத்தல் வீரப்பன்னு சொல்லுவாங்க. அவரு என்ன கடத்தினாரு என்னன்னு எனக்கு தெரியாது, அப்படி பேர் பத்திரிக்கையில சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எவ்வளவு பேரு அப்படியே உள்ள காட்டுக்குள்ள மாவோயிஸ்ட்லாம் இருப்பாங்க, தீவிரவாதிகள்லாம் அப்படி இருப்பாங்க. ராபின்ஹுட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சின்ன பிள்ளைங்க படத்துலலாம் வரும். ராபின்ஹுட் அவர் பணக்காரங்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிச்சு ஏழைகளுக்கு கொடுப்பாரு. ராபின்ஹுட் அது ஒரு விதமான கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து தான் நிறைய பேர் இந்த மாதிரி. நேபாளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாவோயிஸ்ட்லாம் இருந்தாங்க. நேபாள் ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சில ஒரு ஏதோ ஒரு தீவிரவாத கும்பல் மாதிரி நல்ல வெளிப்படையாக சுற்றிக்கிட்டு இருந்த தாவீது இந்த நாள்ல இருந்து தான் அவருடைய மறைந்து வாழ்கிற வாழ்க்கை ஆரம்பிக்குது. என்ன இதுல சொல்ல இன்னைக்கு நான் விருப்பப்படுறேன்னா, யோனத்தான் மூலமாக கர்த்தர் தாவீதோடு பேசுறார், சிக்னல் கொடுக்கிறார், சமிக்கை கொடுக்கிறார். சமிக்ஞைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, சமிக்கை. ஒரு சிக்னல் கொடுக்கிறார். தாவீதே, இன்னையிலிருந்து நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ போற, அப்படிதான் நான் உன்னை வழி நடத்த போறேன். இங்கிருந்தா அவர் அந்த மறைந்து வாழ்கிற வாழ்க்கை, நிறைய பாடல்கள் வெளிவரப்போகுது.
இதுக்கப்புறம் தான் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய உபத்திரவத்திலிருந்து மஸ்கில் ராகம் அப்படின்னு சொல்லி பல பாடல்கள், அதெல்லாம் இன்ன வரைக்கும் நாம வாசிக்கிறோம். ராகங்கள் மறந்துருச்சு, ஆனா ஏறக்குறைய எல்லா திருச்சபைகள்லையும் சங்கீத வாசிப்பு, சங்கீத நேரம் அப்படின்னு சொல்லி தாவீதினுடைய சங்கீதங்களை இன்ன வரைக்கும் நாம ராகம் தெரியாம வாசிச்சுட்டு இருக்கிறோம். ராகம் போயிடுச்சு, அழிஞ்சிருச்சு, அந்த வரிகளை வாசிக்கிறோம். பைபிள்ல ஒரு பெரிய ஒரு பகுதியை அவருடைய பாடல்கள் எடுக்குது. உபத்திரவத்திலிருந்து நம்ம ஒரு புத்தகம் இருக்கு, படு வேதனையில் பரமனின் வெற்றி அப்படின்னு வரும். ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, படு வேதனையில். ரிச்சர்ட் உம்பரண்ட் எழுதினதா யாரோ ஒருத்தவங்க எழுதினதுன்னு வரும், படு வேதனையில் பரம ரகசியம். அந்த மாதிரி படு வேதனையில தான் பரம ரகசியங்கள் வெளிப்படும். பைபிளுடைய கடைசி புத்தகமே பார்த்தீங்கன்னா யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவுக்கு டூருக்கு போல, அப்படியே ஒரு கப்பலை பிடிச்சி டூருக்கு போயிட்டு ஜாலியாக அப்படியே கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு அப்படி இல்லை, பாடுகளில் தான் வெளிப்பாடே வரும். தானியலாக இருக்கட்டும், அது பத்மு தீவில் யோவானாக இருக்கட்டும், வெளிப்பாடு வரணும் வெளிப்பாடு வரணும்னு நிறைய பேர் பேசுவாங்க, துடிப்பாங்க, வாயை திறந்தா ஜெபிச்சா பிரசங்கம் பண்ணா வெளிப்பாடு வெளிப்பாடுன்னுவாங்க. ஆனா பாடுகளை பத்தி பேச மாட்டாங்க. அது பாடுகளில் தான் வெளிப்பாடு வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுபடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ரெவலேஷன், பரம ரகசியங்கள், வெளிப்பாடுகள் கிடைக்கும். கர்த்தர் கொடுப்பார். பாடுபடுகிறவர்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். பாடுகள் இல்லாத வெளிப்பாடு ஆபத்தானது. இங்க தாவீதுக்கு பாடுகள் ஆரம்பிக்குது. அது மூன்றாவது நிலை. அதாவது முதல்ல அவர் சிங்கம் கரடியை ஃபேஸ் பண்ணாரு, அது மிருகங்களை ஃபேஸ் பண்ணார் தன்னுடைய மந்தையிலிருந்து ஆடுகளை காப்பாற்றுவதற்கு. ரகசியத்துல பொதுவா சொல்லுவாங்க, ரகசிய வாழ்க்கையில வெற்றியா வாழறதுக்கு அடையாளம் தான் அந்த சிங்கம் கரடிலாம். அதுக்கப்புறம் தேவ பிள்ளைகளுக்கு எதிரியா இருக்கிற சுவிசேஷ எதிரி, ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு, நித்தியத்திற்கு எதிரியா இருக்கிற தற்காலிகமான இப்போதைக்கு தேவையான உலக ரீதியான காரியங்களை மட்டுமே பார்க்கிறவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள். ஆவிக்குரியவனா இருந்து விசுவாசியா இருந்து மாம்சத்துக்குரிய அல்லது அவிசுவாசம் உள்ளவர்களுடைய காரியங்கள்ல எதிர்த்தார் கோலியாத்தை. இப்ப மூணாவது ஒரு எதிரியை சந்திக்கிறாரு. இது தன்னுடைய நாட்டு, தாய் நாட்டினுடைய ராஜாவே தன்னை கொலை பண்ணணும்னு வகையை தேடுறாரு. இது எப்படி இருக்கும்? நாட்டை விட்டு எங்க ஓடுறது? எல்லை காவலர்கள் இருப்பாங்க, ராஜா கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, அதுவும் ராஜா வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. மீகால மாமனாரு கொலை பண்றாரா? முன்னாடி ரகசியமா யோசிச்சாரு, ஈட்டி எடுத்து 2 முறை மேல விட்டாரு. சரி பேய் பிடிச்சிருக்கு அதனால அப்படி விட்டாருன்னு தாவீது நினைச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜா நம்மள அடிக்கடி பெலிஸ்தியர்களுக்கெல்லாம் அனுப்புனாரு. மீகால கல்யாணம் பண்றதுக்கு 100 பெலிஸ்தியர்களுடைய நுனித்தோல் கேட்டாரு. ஏன் பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோல் கேட்டாருன்னா 1 சாமுவேல் 17 நம்ம வாசிக்க முடியும். தாவீது கோலியாத் என்னன்னு சொல்லுவார். 1 சாமுவேல் 17:26, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்பார். பெலிஸ்தியர்கள் விருத்த சேதனம் பண்ணாதவர்கள், நுனித்தோலை வெட்டாதவங்க. யூதர்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள், விருத்த சேதனம் நுனித்தோலை வெட்டுவாங்க. பெலிஸ்தியர்கள் அந்த நாட்கள்ல வெட்டல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் முஸ்லிம் மக்கள் எல்லாரும் வெட்டுறாங்க. அப்படிப்பட்ட நிலையில பெலிஸ்தியர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அப்படி விருத்த சேதனம் இல்லாதவர்கள்ட்ட போய் 100 நுனித்தோலை வாங்கிட்டு வரணும், அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர் போய் 200 பெலிஸ்தியர்களை கொண்டு அவங்களுடைய நுனித்தோள்களை வெட்டி கொண்டு எண்ணி கொடுத்து தான் மீகால கட்டுறாரு. இப்போ அவருக்கு புரிய மாட்டிருக்கு, என்னையா போருக்கு அனுப்புனாரு? கல்யாணம் ஆன புதுசுலையும் நான் யுத்தங்களுக்கு போயிட்டு இருந்தனே. இப்ப வெளிப்படையாவே சவுல் சொல்றாரு. 1 சாமுவேல் 19:1, தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். இப்ப உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசுது சவுலுக்கு. தாவீது கொல்லப்படணும். இந்த தீர்ப்பு ராஜா வாயிலிருந்து வருது. இந்த வார்த்தை யோனத்தானுக்கு
துக்கமா இருந்திருக்கும். ஆனா யோனத்தான் வந்து தன் உயிரை போல தாவீதை நேசித்தார், நண்பர், அதெல்லாம் தெரியும். ஆனா அங்க அரண்மனையில் இருந்தவங்க, தன்னுடைய ஊழியர்கள், அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? எதனால, ஏன் சவுல் ராஜா வந்து இப்படி ஒரு தீர்ப்பு சொல்றாரு? நம்ம நாட்டுக்கு ஒரு ரட்சகனாக, அதுவும் மாப்பிள்ளை இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, பொண்ணை விதவையாக்குறதுக்கு ராஜா இப்படி ஒரு திட்டம் போடுறாரு. ஒன்னும் புரியல. இந்த அவங்க சவுலுக்குள்ள இருந்த அந்த சதி, அந்த பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் வெளியில தெரியல. எதுவும் சொல்ல, தாவீதை கொன்று போடணும். இத வந்து சவுலின் குமாரனாகிய யோனத்தான் வந்து தாவீதிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எச்சரிக்கையா இருக்கணும், அவர் உன்னை கொலை பண்றதுக்கு வகை தேடுறாரு. என் தகப்பன் மச்சான் பேசுறாரு, மாமனும் மச்சானும் பேசிக்கிறாங்க. தன்னுடைய சகோதரிய கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறார் யோனத்தான். எப்படி இருக்கும்? இது இப்ப குடும்ப பிரச்சனை ஆயிடுச்சு, நாட்டு பிரச்சனை இல்ல, குடும்ப பிரச்சனை ஆயிடுச்சு. கோலியாத்துக்கிட்ட போட்டது குடும்ப சண்டை கிடையாது, அது வந்து சத்துரு. ஆனா இங்க குடும்பத்துக்குள்ள சண்டை. இதுதான் மூன்றாவது நிலை. நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் போராடுறேன், முதல் போராட்டம். ரெண்டாவது, கர்த்தருக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், புறம்பே இருக்கிறவர்கள், அவங்களோட நாம போராடுறோம், கோலியாத்து கூட. மூன்றாவது, தேவனுடைய குடும்ப பிரச்சனை. இது இங்கதான் சபையிலேயே பிரச்சனை. இங்க வந்து கல்யாணம் ஆயிருக்குன்னு சந்தோஷப்படுறதா, மச்சானுக்குள்ள இருக்கிற அன்பு, சந்தோஷத்தை, நேசத்தை பாராட்டுறதா, மாமனார் கொலை பண்ணணும்னு துடிக்கிறாரு அவருக்கு தப்பி ஓடுறதா, அவரை கோலியாத்தை கொல்னது மாதிரி கொல்றதா? கோலியாத்து பேசின பேச்ச இப்ப சவுல் பேசுறாரு. உன்னை நான் இன்னைக்கு கொண்டு போடுவேன் அப்படின்னு கோலியாத்து சொன்னத சவுல் சொல்றாரு. கோலியாத்துக்கும் சவுலுக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளவு பாடுகளி இதுக்குதான் பட்டனா? இப்படி தாவீதுடைய மனநிலை இருந்திருக்கும். அப்பதான் ஆண்டவர் வந்து யோனத்தான் மூலமா சொல்றாரு, மறைவான இடத்தில் ஒளித்து கொண்டிரு. அதுல இருந்து வந்த பாடல்களை பாருங்க. சங்கீதம் 31:20. சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். எவர்களை? 19வது வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை, உமக்கு பயப்படுகிறவர்களை, உம்மை நம்புகிறவர்களை, உம்முடைய நன்மையை பெறுகிறவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட அவர் பாடுறார், மறைத்து விலக்கி ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். சங்கீதம் 27:5 சொல்றாரு. சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் மறைத்து ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். மறைத்து விலக்கி ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவர், மறைத்து ஒளித்து வைத்து என்னை உயர்த்துவார், கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 32:7 சொல்றாரு, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். நான் எங்க போய் ஒளிவேன்? இப்போ ராஜாவே இப்படி தீர்ப்பு போட்டாரே, தலைவரே, ஆவிக்குரிய தலைவரே என்ன இப்படி அழிக்கணும்னு நினைக்கிறாரே, எங்க போவேன்? சர்ச்சை விட்டும் போக முடியாது, ஸ்தாபனத்தை விட்டும் போக முடியாது, விசுவாசத்தை விட்டும் போக முடியாது, தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தை விட்டும் போக முடியாது, திரும்பவும் போய் கல்லையும் மண்ணையும் கும்பிட முடியாது. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஆனா இங்க கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள்ன்றாங்க, ஆனா இவங்களே இப்படி இருக்கிறாங்களே. அப்ப நமக்கு மறைவு எங்க? நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ரட்சண்ய பாடல்கள், ரட்சிப்பின் பாடல்கள். கர்த்தர் எப்படி ரட்சிக்கிறார்? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர்
இந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் மாத்தி இன்னொன்னு சொல்லணும். கோலியாத்தின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவித்த ஆண்டவர் விருத்த சேதனம் உள்ள எங்கள் நாட்டு ராஜாவாகிய இந்த சவுலின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. அப்பதான் ரட்சணிய பாடல்கள் வருது. தாவீது கோலியாத்தை கொல்லும் போது மற்றவங்க பாடினாங்க ரட்சணிய பாடல்கள். தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. ஆனா நம்ம சொந்த மக்களால, சொந்த குடும்பத்தினால பாதிக்கப்படும் போது நாம தான் ரட்சணிய பாடலை பாடுவோம். சங்கீதம் 61:4, உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். உம்முடைய சட்டைகள் தான் எனக்கு மறைவு. சங்கீதம் 91:1 நமக்கு தெரியும். அது இப்படி வித்தியாசமா வாசிக்கிறேன். மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான். மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான். மறைவில் இருக்க கற்றுக்கொண்டால் நிழலில தங்கிடுவோம். உன்னதமானவரின் சர்வ வல்லவரின் அந்த சர்வ வல்லமையை பார்க்கணும்னா உன்னதமான மறைவு. அப்பதான் சர்வ வல்லமை வெளிப்படும். அந்த ஒரு வசனத்தை எப்படி பிட்டு நாம சிந்திக்கணும். இதுதான் அனுபவம். மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த நிழல், ஆனா அந்த நிழல் கூட வல்லமையா இருக்கும். அதாவது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ள பலனடைய, கர்த்தரை மறைவிடமாக கொண்டிருக்க. சங்கீதம் 119, 114 சொல்றாரு, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பிற்காலத்துல உன்னத பாட்டுல அவருடைய மகன் மூலமாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அங்கதான் அந்த ஒரு கம்யூனிகேஷன் வருது. உன்னத பாட்டு 2:14 நம்ம மறைந்து இருக்கும் போது 2 காரியம் செய்யறோம். ஒன்னு சங்கீதம் 119, 114, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதே நேரத்தில் உன்னத பாட்டு 2:14 ஆண்டவர் என்ன சொல்றாரு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். நாம் அவரோடு பேச வேண்டும், அவர் நம்மோடு பேச வேண்டும். இதெல்லாம் படு வேதனையில் தான் பரம ரகசியம் வெளிப்படும். பாடுகள்ல தான் ஆண்டவரை நம்ம ருசித்து பார்க்க முடியும். கர்த்தரை தனக்கு மறைவிடமாக, அடைக்கலமாக, கோட்டையாக கொண்டிருக்கவங்க அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய சத்தத்துக்கு அவரும் காத்துக்கிட்டு இருக்கிறார். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, என்னை நோக்கி பார். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில இந்த மறைந்து ஓடுகிற, தப்பித்து ஓடுகிற, விலகி ஓடுகிற, ஒளித்து கொள்ளுகிற தீங்கு நாட்கள் அவருடைய வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்குது. இத தன்னுடைய மைத்துனர் யோனத்தான் வாயிலிருந்து ஆண்டவர் தாவீதோடு பேசுறார். இந்த சம்பவம் நடக்குது. அது தாவீது அதை கேட்டு அவர் முத போய் வாழ்க்கையில முத ஒளிகிறார். ஒரு சாம்பியனை, ஒரு ரட்சகனையே ஒளிய வச்சிட்டீங்கல்ல. இன்னைக்கு எத்தனை பிரகாசிக்க வேண்டிய இளம் ஊழியர்கள் ஒளிந்து இருக்கிறாங்க, மறைஞ்சு இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள ஒளிந்து இருக்கிறாங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி ஒளிந்து மறைந்து காத்திருந்து கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருக்கிறாங்க. ஓகே, ஆனா அவங்க கர்த்தரிடத்துல நெருங்குவதற்கு இந்த பாடுகள் நன்மையாதான் முடிய போகுது. ஆனா அவங்க இப்படி வெளியே வராதபடிக்கு, பிரகாசிக்க முடியாதபடிக்கு, அவங்கள இடறுகிறதற்கு, பலவீனப்படுத்துகிறதுக்கு கர்த்தரிடத்துல அந்த நேரத்தில் போகல அப்படின்னா யூதாஸ் காரியத்து மாரி போயிடுவாங்க. அப்ப ஒண்ணு அவங்க பாடுகள்ல கர்த்தரிடத்துல போகணும், இல்லைன்னா சுயத்துக்கு பக்கம் போயிடணும். ஆனா இவங்க இந்த சுயத்து பக்கமா போறதுக்கு, சாயறதுக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்கள், சீனியர்ஸ், வழிநடத்தி உற்சாகப்படுத்த வேண்டியவர்கள்,
அவங்க என்ன பண்றாங்க, கொலைக்காரங்களா மாறிடுறாங்க. அததான் யோனத்தான் போய் அவங்க அப்பாட்ட பேசுறாரு. 1 சாமுவேல் 19:4 யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி எப்படி பேசுறாரு பாருங்க. யோனத்தான், ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல யோனத்தான் சவுல்ல பேசுவார். 1 சாமுவேல் 14:43-44 அங்க அப்பாவும் பிள்ளையும் சவுலும் யோனத்தானும் பேசிக்கிறத பாருங்க. 1 சாமுவேல் 14:43-44 அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோழி நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும் அப்படின்னு பேசுறார். இங்க யோனத்தான் சவுல்கிட்ட எப்படி பதில் கொடுக்கிறாரு? அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோழி நுனியிலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன் அப்படின்னு இப்படி சாதாரணமா பேசுறாரு. ஆனா 1 சாமுவேல் 19 பாக்குறேங்க, இங்க மகனாகி யோனத்தான் இப்ப அதே அப்பாவாகிய சவுல்கிட்ட பேசும்போது ராஜான்னு பேசுறாரு, கிங்னு பேசுறாரு, அபிஷியலா பேசுறாரு. சாதாரணமா அப்பான்னு பேச முடியல. அந்த டிஸ்டன்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஆயிடுறாங்க. ஆரம்பத்துல நல்லா பிரதர், அங்கிள் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க இப்ப வந்து ரெவரண்ட்னு கூப்பிடணும், பிஷப்னு கூப்பிடணும், பாஸ்டர்னு கூப்பிடணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த பதவி, அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடணும். பையனா இருந்தா கூட அந்த டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்ப யோனத்தான் வந்து அப்பா கிட்ட போய் பேசும்போது அவர் வந்து ரொம்ப இயல்பா முன்ன மாதிரி பேச முடியல. லெட் நாட் த கிங் சின் அகெயின்ஸ்ட் ஹிஸ் சர்வன்ட் டேவிட். ராஜா வந்து தாவீதுக்கு விரோதமா பாவம் செய்யாதிருப்பாராக, பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லல, செய்யாதிருப்பாராக. அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், யாருகிட்டையும் நெருங்கி பேச முடியல, அவங்க கிட்ட நெருங்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. சவுல தான் சொன்னேன், யோனத்தான தான் சொன்னேன். அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. யோனத்தான் சவுல பார்த்து 4வது வசனம், ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. ஊழியத்துக்கு, சபைக்கு, ஸ்தாபனத்துக்கு இவ்வளவு உபயோகமா இருக்கிற ஒரு ஆளை போய், ஒரு சகோதரிய, ஒரு சகோதரனை போய் அவங்களுக்கு விரோதமா ஏன் பாவம் செய்றீங்க? 5வது வசனம், தன் பிராணனை தன் கையில வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. முன்னொரு காலத்துல இவங்களை பார்த்து தானே சந்தோஷப்பட்டீங்க. வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், முன்னாடி உட்காருங்க பிரதர், ஞானஸ்நானம் எடுக்க போறீங்களா, வெரி குட். பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்தீங்க, ஞானஸ்நானம் கொடுக்கும் போது போட்டோ எடுத்தீங்க, எல்லாம் புது பைபிள் கொடுத்தீங்க, எதுக்கு எங்க போனாலும் இவர் தான் எனக்கு வலது கைன்னு சொன்னீங்க, அசிஸ்டன்ட்னு சொன்னீங்க, எல்லா வீட்டு கூட்டங்களுக்கும் கூட்டு போனீங்க, சந்தோஷப்பட்டீங்க. அவங்களுடைய பாடல், அவங்க செய்தி கொடுக்கறதுல சந்தோஷப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன். என்னத்துக்காக இப்ப காரணமே இல்லாம போன் அடிச்சா எடுக்கிறது இல்ல, வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்னாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல, நீங்களும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாலும் வர்றதில்ல. ஏன் இந்த தூரம்? ஏன் இப்படி என்ன ஒரு எதிரி மாதிரி பார்க்கணும்? முன்ன மாதிரி பழக மாட்டுறாருங்க இப்போ. அந்த நிலைக்கு ஏன் இன்னைக்கு நீங்க மாறிடுறீங்க? இந்த 4-5 வசனத்தை கேட்டதுமே தற்காலிகமா சவுலோடு கூட ஒரு 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 மாற்றம் வருது. சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். தற்காலிகமா அந்த நேரத்துல சவுலுடைய வாழ்க்கையில அடிக்கடி இந்த மாற்றங்கள், இப்படி ஒன்று பேசுவார், அப்புறம் அப்படி ஒன்று பேசுவார். சவுலை கொண்டு போய் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட காட்டினீங்கன்னா அதுக்கு பேர் வந்து அதுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்க, டிசார்டர்னு சொல்லுவாங்க. அது ஒரு வியாதியே இருக்குது. அவங்களுக்கு வந்து கேரக்டர் டிசார்டரா இருக்கும். திடீர்னு அன்பா மனைவிட்ட பேசுவாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா
அடிச்சு வீங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை மாதிரி அழுவாங்க. உன்னை அடிச்சிட்டமா, சாரிமா, கோவத்தில் அடிச்சிட்டேன்னுவாங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்தா பல்லு உடஞ்சி போயிருக்கும், அங்கங்க வீங்கி போயிருக்கும். திடீர்னு கொலகாரம் மாதிரி மாறிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அப்படியே அன்பா பேசுவாங்க. சர்ச்சுக்கு போனா அப்படியே ஆவிக்குரிய பரிசுத்தவான் மாதிரி நடந்துக்குவாங்க. அப்புறம் பார்த்தா இருக்கிறதுலே ஒரு ரேபிஸ்ட், கிரிமினல், ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாதி மாதிரி நடந்துக்குவாங்க. சவுல்ட்டு அடிக்கடி இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இப்படி ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி. உடனே சொல்ல கேட்பாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், அவன் கொல்லப்படுவதில்லை அப்படின்வாரு. இன்னைக்கு நாமும் கூட ஒரு அப்பாவிகளை முகாந்திரம் இல்லாம கொல்லுகிறதுனால குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாதபடிக்கு இருக்கணும். குற்றமில்லாத ரத்தம். ஒருவேளை நம்ம சரீரத்தின்படி கொலை செய்யாம இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய மரணம் ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு சகோதரிக்குள்ள வருவதற்கு தேவனை விட்டு, பாவத்தினால தேவனை விட்டு பிரிவதுதான் மரணம். ஒருத்தவங்க தேவனை விட்டு பிரிவதற்கு, ஆவிக்குரிய மரணம் ஏற்படுவதற்கு காரணமில்லாமல், முகாந்திரம் இல்லாமல் ஒருவரை பகைத்து அவங்கள ஆவிக்குரிய மரணம் ஏற்படுவதற்கு குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீங்களும் நானும் பாவம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆதியாகமம் 42:22 ரூபன் இதைத்தான் சொல்லுவாரு. நான் உங்ககிட்ட சொல்லலையா, என்னத்துக்காக நீங்க போய் யோசேப்பை நீங்க கொலை செய்யணும்னு நினைச்சீங்க, இன்னைக்கு அவனுடைய ரத்தப்பழி நம்மிடத்துல கேட்கப்படுதுன்னு சொல்லுவார். காரணம் இல்லாம ஒரு நிரபராதிய, ஒரு எந்த தவறுமே செய்யாத ஒரு இன்னோசென்ட் பர்சனுடைய, குற்றமில்லாதவர்களுடைய ரத்தத்தை சிந்த விடாதபடிக்கு, முகாந்திரம் இல்லாம காரணம் இல்லாம அவங்களுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 11வது அதிகாரத்துல, இன்னைக்கு நிறைய பேர் நாம திருச்சபைக்குள்ள, தேவனுடைய வீட்டுக்குள்ள, கர்த்தருடைய ஊழியத்துல, தேவனுடைய குடும்பத்தார் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி ஒருவரை ஒருவர் பட்சித்து கடிப்பீர்களானால் நீங்கள் அழிந்து போவீர்கள்னாரு. ஒருவரை ஒருவர் கட்டிக்கிறது, சொல்றது பிரைஸ் லார்ட், அடுத்து கட்டிக்கிறது, மாறி மாறி சண்டை போட்டு தெருநாய் மாதிரி, வெறி நாய் மாதிரி, சொல்றதெல்லாம் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பங்கு பெறதெல்லாம் திருப்பந்தி. சில நாடுகள்ல, இலங்கை, இந்தியால காலையும் கழுவுறாங்க, காலையும் கவுத்து விடுறாங்க, குழியும் நோண்டுறாங்க, இவங்களே குழி நோண்டுறாங்க, அப்புறம் காலை கழுவுறாங்க. இதுல வேற அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நினைவு கூறும்படி அவர் சிலுவையை நினைச்சுதான் புசிக்கிறாங்க, ரத்தம் குடிக்கிறார். அவர் ரத்தத்திற்கு அடையாளமாக அந்த திராட்சை ரசத்தையும், அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பத்தையும் நினைவு கூறும்படி இதை செஞ்சு அவங்க செஞ்ச அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நினைவு கூர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. லூக்கா 11:50-51 இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை உண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்தப்பழியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாகவே கேட்கப்படும். குற்றமில்லாதவர்கள் அவங்களுடைய ரத்தம் சிந்தப்படுறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். யூதாஸ் காரியத்தை இந்த வார்த்தையை சொன்னதா நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 27:4 குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். அவர் அறிக்கையிட்டார், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. காசை கொண்டு போய் திரும்ப கொடுத்துட்டாரு, தூக்கி எரிஞ்சாரு மனுஷன். ஆனா சுய நீதி அவரு வாழ விடல, போய் நான்கிட்டு செத்துட்டாரு யூதாஸ். கர்த்தர் தான் நியாயாதிபதி. அவர் எப்படி யூதாஸ் காரியத்தை அந்த கடைசி நியாய தீர்ப்புல எப்படி தீர்ப்பார் நமக்கு தெரியாது, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனா அவர் வாயத்தன் சொன்னார், ஐ ஹாவ் சின்ட் பை பிட்ரேயிங் இன்னோசென்ட் பிளட். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். தயவு செய்து அந்த யூதாஸ் காரியத்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தை
பிளஸ் பேதுரு மனங்கசந்து அழுத அந்த ஒரு அனுபவம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்தாரு, ஆனா ஆண்டவர்கிட்ட போய் இரக்கத்தை பெறாம சுய தீர்ப்பு வழங்கிட்டாரு யூதாஸ் காரியத்தை. இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை வாலிபர்களை, எத்தனை குடும்பங்களை குற்றமில்லாத ரத்தத்தை நாம பகைக்கிறோம், விரோதிக்கிறோம், அவங்கள கொலை செய்ய பார்க்கிறோம், தேவனை விட்டு அவங்களை இடற பண்றோம், பாவம் செய்யறோம். இப்படி செய்யக்கூடாது. மத்தேயு 27:19 ஒரு கனவு ஒண்ணு வருது பிலாத்துடைய மனைவிக்கு. அந்த கனவுல முந்தா நாள் அவங்க பிலாத்துக்கிட்ட ஆள் அனுப்புறாங்க. மத்தேயு 27:19 பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொன்னாள். நமக்கு கணவனாக, மனைவியாக, குடும்பத்துல அல்லது சகோதரர்களாக யாராவது ஒரு ஆவிக்குரியவங்க இருப்பாங்க ஒரு குடும்பத்துல. ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுவார். அவங்க நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, வேண்டாம் இந்த பிரதர் கிட்ட இப்படி பேசாதீங்க, இந்த சிஸ்டர் கிட்ட இப்படி பேசாதீங்க, அவங்களை வீணா பகைக்காதீங்க அப்படின்னு மனைவி ஆலோசனை கொடுப்பாங்க, கணவர் ஆலோசனை கொடுப்பாங்க, அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, யாராவது சகோதரர்கள் சொல்லுவாங்க. கர்த்தர் யார் மூலமாவது நம்மளை எச்சரிப்பாரு. அதுக்கு நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சு பிலாத்து உடனே செஞ்சார். மத்தேயு 27:24 பிலாத்து தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய ரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க, the responsibility is yours, I am innocent of this man's blood அப்படின்னு கை கழுவிட்டார். நாம இன்னைக்கு மற்றவங்களுடைய கண்டிதங்கள், அதாவது தவறுகளை கண்டித்து உணர்த்தணும், வாய்ப்பு இருந்தா நேர்ல சொல்லணும், அவங்கள நேர் வழிக்கு நல்வழிக்கு கொண்டு வருகிறதற்கு ஜெபிக்கணும், மங்கி எறிகிறவர்களையும் நெறிந்தவர்களுக்காக ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உனக்காக நான் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிறேன்னாரு. ஜெபிக்கணும், நீ குணப்படணும், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தணும், அவங்களை எச்சரிக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்க மேல நாம விரோதமாக குற்றமில்லாதவர்களை பகைத்து விரோதித்து அவங்களுக்கு தேவனை விட்டு விலகுகிற ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிற அளவுக்கு நாம போய்விடாதபடிக்கு, நம்ம கை ரத்தமாகி விடாதபடிக்கு இந்த நேரத்துல இந்த பிலாத்துடைய இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம கை எத்தனை நேரங்கள்ல ரத்தமா இருக்குது. வேண்டாம். Whoever stubbornly refuses to accept criticism. நீதிமொழிகள் 29 அதை வாசிக்கிறோம். இன்னைக்கு இதோட நான் இந்த தியானத்தை நிறைவு செய்யறேன். இதோட தொடர்ச்சி அடுத்த கூட்டத்தில் நான் பகிர்ந்து கொள்றேன். நீதிமொழிகள் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். நீதிமொழிகள் 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான். ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துறாரு, வேண்டாம், ரொம்ப அளவு மீறி போகுது, ரொம்ப பகை அதிகமாகுது, விரோதம் அதிகமாகுது, குற்றமில்லாம காரணமில்லாம பகைக்கிற. யோனத்தானை கொண்டு சவுல்கிட்ட சொன்ன மாதிரி, சவுலே அந்த நேரத்துல யோனத்தானுடைய பிரசங்கத்தை கேட்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் தாவீது கொல்லப்படுவதில்லைன்னு சொல்லி அவர் அந்த நேரத்துல அந்த செய்தியை கேட்டு அவர் வந்து கையை தூக்கி அவர் வந்து ஒப்பு கொடுத்தாரு. நம்ம தயவு செய்து குடும்பத்துக்குள்ள பிசிக்கல் ஃபேமிலியா இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய குடும்பம் கர்த்தருடைய வீட்டுல சவுல் மாதிரி குற்றமில்லாத ரத்தத்தை பழிவாங்க வேண்டாம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கனவின் மூலமாக பிலாத்தினுடைய மனைவிட்ட பேசின மாதிரி ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டாரா, உணர்த்த மாட்டாரா, அப்படி செய்யாதன்னு கண்டிக்க மாட்டாரா? யோனத்தான் மாதிரி ஆளை வச்சு சவுல் கிட்ட சொன்ன மாதிரி யாரையாவது வச்சு சொல்ல மாட்டாரா? தயவு செய்து ரத்த கைகளா இல்லாதபடிக்கு நம்ம கையை சுத்தப்படுத்திடுவோம். ஒவ்வொரு முறையும் போய் கை கழுவும் போது தயவு செய்து, நான் யாரையாவது என் கை ரத்தமா இருக்குதா, தயவு செய்து ஒவ்வொரு முறை கை கழுவும் போதெல்லாம், வேண்டாம் ஆண்டவரே, நான் காரணம் இல்லாம யாரையும் பகைக்க மாட்டேன், எனக்கு தயவு செய்து அந்த கிருபையை தாங்கன்னு கேட்போம். ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம். சிலுவையில் நீர் சிந்தின ரத்தத்தையும் நீர் பட்ட பாடுகளையும் நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அதனை நினைத்து பார்க்கிறோம். உங்களுடைய ரத்தம் தான் எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கு. நாங்கள் நீதிமான் இல்ல, நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம்.
எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த. எங்களுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது. காரணம் இல்லாமல், குற்றம் இல்லாமல் ஒரு நிரபராதியினுடைய ரத்த பழிக்கு நாங்க காரணமாயிடக்கூடாது. முகாந்திரம் இல்லாம பகைக்க கூடாது. எவ்வளவு மெத்த உபயோகமா எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்கள நாங்க வீணா பகைச்சி அழிச்சு போடாதபடிக்கு, ஒருவரால் ஒருவர் அழிந்து போகாதபடிக்கு. ஆண்டவரே, நாங்க சிங்கத்தையும் கரடியும் பார்த்துட்டோம், கோலியாத்தை பார்த்துட்டோம். ஆனா சவுலுக்கு முன்னாடி நாங்க எப்படி இருக்க போறோம்? தாவீதை போல நீரே என் மறைவிடமா இருக்கிறீர். கர்த்தருக்குள் பலன் அடைகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, நாங்க தாவீதை போல எங்களை பகைக்கிற சவுல்கள் இருக்கும்போது உம்மை நாங்கள் மறைவிடமாக கொண்டு இருக்க உதவி செய்யும். அல்லது சவுலை போல நாங்க இளம் தாவீதுகளை பகைக்காதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தாரும். அல்லது யோனத்தானை போல சவுல்களை மீட்டெடுக்கிறதற்கு, எடுத்து சொல்லுகிறதற்கு, வேண்டாம் தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்றதுக்கு, பரிந்து பேசுவதற்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. உம்முடைய புத்திரர்களாக சமாதானம் பண்ண ஊழியர்களை, உடன் ஊழியர்களை, சபைகளை, ஸ்தாபனங்களை, மிஷனரி இயக்கங்களை ஒருவருக்கு ஒருவர் பாலமாய் இருந்து இப்படி செய்யாதபடிக்கு பாருங்க என்று ரூபனை போல சொல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வீட்டார் மீது, உம்முடைய சபையின் மீது இரக்கமாயிரும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.